வணக்கம். நாம செய்யற செயல்கள் எல்லாம் நம்ம எதிர்காலத்தை எப்படி உருவாக்குதுன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம கர்மா, தியாகம், விடுதலை இந்த 3 சக்தி வாய்ந்த வார்த்தைகளுக்கு பின்னாடி இருக்கிற ஆழமான உண்மைகளை பத்தி பார்க்க போறோம். இது வெறும் தத்துவம் மட்டும் இல்ல, நம்ம அன்றாட வாழ்க்கையே மாத்தக்கூடிய ஒரு திறவுகோல். வாங்க இந்த பயணத்தை ஒண்ணா ஆரம்பிக்கலாம். நம்மள நிறைய பேருக்கு இந்த ஃபீலிங் வந்திருக்கும் இல்லையா? ஒரே மாதிரி பிரச்சனைகள், ஒரே மாதிரியான சவால்கள் திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கும். ஒரு சக்கரத்துல மாட்டிக்கிட்ட மாதிரி ஒரு உணர்வு. ஆனா இந்த சுழற்சியை உடைக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? அந்த வழியத்தான் நாம இன்னைக்கு கண்டுபிடிக்க போறோம். சரி, முதல்ல நாம பார்க்க போறது கர்மாவோட புதிர். நம்ம ஏன் ஒரே மாதிரியான சூழ்நிலைகள்ல திரும்ப திரும்ப சிக்கிறோம்? இதுக்கான பதில் கர்மான்னு சொல்ற ஒரு ஆழமான புதிருக்குள்ள ஒளிஞ்சிருக்கலாம். வாங்க அதோட முடிச்சா அவிழ்க்க ஆரம்பிக்கலாம். இங்க ஒரு முக்கியமான விஷயத்த கவனிங்க. நம்மள இந்த பிறப்பு இறப்புங்கிற சக்கரத்துல கட்டி போடுறது எது தெரியுமா? நம்மளோட சொந்த ஆசைகள் தான். நாம எனக்கு இது வேணும், நான் இதை அடையணும்னு நினைச்சு செய்யற ஒவ்வொரு வேலையும் நமக்கே தெரியாம நமக்கு ஒரு விலங்க உருவாக்குதான். சொல்லப்போனா நம்ம செயல்களே நமக்கு ஒரு ஜெயில் மாதிரி ஆகிடுது. நாம பேசிட்டு இருக்கிற இந்த ஆழமான கருத்துக்கள் எல்லாம் எங்கிருந்து வருதுன்னு பாத்தீங்கன்னா, ஸ்ரீமத் சுவாமி சித்பவானந்தரோட டெய்லி டிவைன் டைஜஸ்ட்ங்கிற நூல்ல இருந்துதான். இந்த நூல் தான் இன்னைக்கு நம்ம ஆய்வுக்கான வழிகாட்டி. சரி, இப்ப நம்ம செயல்களோட மையப்புள்ளிக்கு வருவோம். நாம போற பாதையில ஒரு முக்கியமான சந்திப்பு இருக்கு. நாம செய்யற செயல்கள்ல 2 வகை இருக்கு. ஒன்னு நம்மள கட்டி போடும், இன்னொன்னு நம்மள விடுவிக்கும். நம்மளோட தேர்வு தான் நம்ம தலைவிதியே தீர்மானிக்க போகுது. இப்ப இந்த ஸ்லைட பாருங்க. அந்த 2 வழிகளையும் ரொம்ப தெளிவா காட்டியிருக்காங்க. ஒரு பக்கம் சுயநல கர்மா, அதாவது எனக்கு என்ன கிடைக்குங்கிற கேள்வியிலிருந்து வர்றது. இன்னொரு பக்கம் சுயநலமற்ற கர்மா, அதாவது யாக்யம், எந்த ஒரு பிரதிபலனையும் எதிர்பார்க்காம ஒரு அர்ப்பணிப்பா செய்யறது. ஒன்னு நம்மள கட்டி போடுற சங்கிலி, இன்னொன்னு நம்மள பறக்க வைக்கிற சிறகு. சுயநல கல்மா ஒரு தலை. இந்த ஒரு வார்த்தையை நல்ல கவனிங்க. தலை, அது வெறும் ஒரு செயல் இல்ல. அது நம்மள அடுத்த கட்டத்துக்கு போக விடாம இருக்கிற இடத்திலே கட்டி போடுற ஒரு கண்ணுக்கு தெரியாத சங்கிலி மாதிரி. சரிப்பா, பிரச்சனை சுயநலமான செயல்கள்னு சொல்றீங்க. அதுலேந்து வெளியே வரத்துக்கு வழி என்ன? அதுதான் யஜ்ஞத்தோட இதயம். சுயநலமில்லாத செயலோட அந்த மகத்தான சக்தியை பத்தி தான் நாம இப்ப ஆழமா பார்க்க போறோம். யக்ஞம்னு கேட்ட உடனே ஏதோ பெரிய தியாகம்னு நினைச்சுக்க வேண்டாம். அது எதையோ இழக்கிறது கிடையாது. உண்மையில அது ஒருத்தரோட சிறந்த குணங்களை இயல்பா வெளிப்படுத்துறது. ஒரு பூ எப்படி எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம அதோட வாசனைய கொடுக்குதோ அந்த மாதிரிதான் இதுவும். இந்த செயல் செய்யறவங்களையே மேம்படுத்தி அவங்கள ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகுது. அப்போ இந்த யஜ்ஞத்தோட குணம் என்ன பாருங்க. அது திட்டமிட்டு செய்யறதில்ல, அது தானா நடக்கணும். அது ஒரு கட்டாயத்துக்காக செய்யறதில்ல, மனசுலேருந்து வர்ற ஒரு பரிசு மாதிரி. இந்த மாதிரி செயல்கள் தான் ஒருத்தரை உண்மையாவே வளர வைக்குது. சரி, இப்போ இந்த புதிரை விடுவிக்கிற கடைசி சாவிக்கு நாம வந்துட்டோம். அதுதான் செயல் மற்றும் பற்று. ஒரு வேலையை எப்படி செய்யறோங்கிறது எவ்ளோ முக்கியமோ அதே அளவுக்கு முக்கியம் அதோட பலன்கள்ல இருந்து நாம எப்படி விலகி இருக்குமோங்கிறது தான். இது கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்கலாம். யஜ்யம்ங்கிற அந்த அர்ப்பணிப்பு உணர்வு இல்லாம செய்யற எந்த ஒரு வேலையும், அது எவ்ளோ நல்ல வேலையா இருந்தாலும் சரி, நம்மள இந்த உலகத்தோட இன்னும் இறுக்கமா பிணைக்குதான். இதுல இருந்து சுயநலம் இல்லாத பாதையோட முக்கியத்துவத்தை நம்ம புரிஞ்சுக்கலாம். கடைசியா இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவுரை மாதிரி. பகவத்கீதையிலிருந்து ஒரு சக்தி வாய்ந்த அறிவுரை. பற்றிலிருந்து விடுபட்டு யஜ்ஞத்திற்காக மட்டுமே செயல்படுங்க. அதாவது உங்க வேலைய செய்யுங்க, ஆனா அதோட பலன் எனக்கு தான் கிடைக்கணும்னு நினைக்காதீங்க. செயலை ஒரு அர்ப்பணிப்பா மாத்துங்க. இதுதான் உண்மையான விடுதலைக்கான வழி. சரி, இவ்ளோ நேரம் நாம பார்த்த இந்த ஆழமான விஷயங்களை இப்ப ரொம்ப சிம்பிளா விடுதலைக்கான ஒரு 3 ஸ்டெப் பாதையா சுருக்கி பார்க்கலாம் வாங்க. இதோ அந்த 3 படிகள். முதல்ல நம்ம சுயநலமான செயல்கள் தான் நம்மள ஒரு வட்டத்துக்குள்ள சிக்க வைக்குதுன்னு உணரணும். 2வது யக்யம், அதாவது சுயநலமில்லாத செயல்கள் தான் இதுக்கு ஒரே தீர்வுன்னு புரிஞ்சுக்கணும். 3வது நம்ம செய்யற ஒவ்வொரு வேலையையும் அதோட ரிசல்ட் மேல எந்த பற்றும் இல்லாம ஒரு தூய்மையான அர்ப்பணிப்பா செய்யணும். அவ்வளவுதான். இந்த 3 தான் மாற்றத்துக்கான சாவி. இந்த உரையாடலை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சின்ன கேள்வி. இன்னைக்கு நீங்க எந்த ஒரு சின்ன வேலைய அதோட பலனை பத்தி கொஞ்சம் கூட நினைக்காம ஒரு முழு அர்ப்பணிப்போட செய்ய முடியும்? அது பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன உதவியா இருக்கலாம், இல்ல நீங்க செய்யற வேலைய முழு மனசோட செய்யறதா இருக்கலாம். அந்த ஒரு செயல்ல நீங்க விடுதலையோட ஒரு துளிய உணர முடியும். யோசிச்சு பாருங்க. இந்த விஷயத்த பத்தி என் கூட சேர்ந்து சிந்திச்சதுக்கு ரொம்ப நன்றி.